கொள்ளை அடிக்கிறது எப்படி? அதாவது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து இந்த உலக நாடுகள வந்து எப்படி கொள்ளையடிச்சாங்க? சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி வந்து இந்த உலக நாடுகள கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியான்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பரந்து விரிந்து இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு. அதாவது வந்து ஒரு காலத்தில வந்து ஈரான்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்தியாவோட நிலப்பரப்புல இருந்தது. ஆனா என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நம்மள ஆண்டுட்டு இருக்கும்போது, இந்த காலனிஸ் இருக்கும்போது, அவங்க வந்து நிலப்பரப்ப வந்து ஒவ்வொன்னா பிரிக்க ஆரம்பிச்சாங்க. எதன் அடிப்படையில பிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க. எதுக்காக பிரிச்சாங்க அப்படின்னா வந்து, அது நான் அப்புறமா சொல்றேன். ஆப்கானிஸ்தான பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, பர்மா வந்து பௌத்த மதம் பின்பற்ற கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து அவங்க வந்து நமக்கு சுதந்திரம் வந்து 1947ல குடுக்கும்போது, இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு பிரிச்சாங்க. பட் பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வங்காள அ மாநிலம் இருக்கு இல்லையா? அத வந்து 2ஆ பிரிச்சிருந்தாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வங்காள மொழி பேசுற மக்கள் வந்து, ஒரு பகுதியில வந்து முஸ்லீம் வங்காள பேசுற மக்கள், இன்னொரு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்து வங்காள மொழி பேசுற மக்கள். அப்போ வந்து மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் அப்படின்னு பிரிச்சாங்க. அது அடுத்த அடுத்த பார்ட்டிஷன் அந்த பிரிவு ஆகும்போது, பாகிஸ்தானா பிரியும்போது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு பாகிஸ்தான். அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து கிழக்கு வங்காளம் இருந்தது வந்து கிழக்கு பாகிஸ்தானா மாறுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1970ல உங்களுக்கே தெரியும் வந்து அது வந்து பாகிஸ்தான் வந்து 2ஆ பிரிஞ்சு பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படின்னு பிரிஞ்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மட்டும் பிரிஞ்சதா அப்படின்னு கேட்டா, இந்த ஆங்கிலேயர்கள் அதாவது குறிப்பா வந்து பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல வந்து அவங்க வந்து இந்த நாடுகள இப்படி வந்து மதம் வாரியா, மொழி வாரியா இது மாரி பிரிச்சுட்டே இருந்தாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனையும் வந்து பிரிச்சாங்க. பாலஸ்தீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாடு 1947க்கு முன்னாடி பாலஸ்தீன் என்ற நாடு இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், ஹிட்லர் வந்து ஜெர்மனில ஆண்டுட்டு இருக்கும்போது, ஐரோப்பால வந்து நெறையா ம யூத மக்கள் வந்து ஹாலோகாஸ்ட்ல வந்து கொத்து கொத்தா கொல்லப்பட்டாங்க. அதுலேருந்து அகதிகளா நெறைய பேர் வந்து அங்கேருந்து வெளியேறி, இந்த பாலஸ்தீன் என்ற பகுதியில வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1947க்கு முன்னாடி 4,50,000 மக்கள் வந்து அங்க வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. இது வந்து எப்படி வந்து இந்த கொள்ளைய வந்து அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லாம, உலக நாடுகள்ல வந்து எல்லா பகுதியிலயும் வந்து ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ் ஆண்ட இடங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இயற்கை வளம், மனித வளம், கனிம வளம் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ, அந்த அளவுக்கு சுரண்டி எல்லாத்தையும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப இவங்க ஏன் பிரிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிரிக்காம நமக்கு வந்து சுதந்திரம் குடுத்துட்டு போயிட்டா, நம்ம மக்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம், குடியரசு ஆனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து நம்மள்ட்டருந்து சுரண்டுன வளங்கள வந்து மறுபடியும் கேட்போன்றதுக்காக, நமக்குள்ளேயே வந்து ஒரு பிரிவினைய உருவாக்கி, நம்மளே வந்து சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத பிரிச்சு விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர் அதாவது பிரிட்டிஷ் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து நம்மள பிரிச்சு விட்டுட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நவீன கொள்ளை எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்கா என்ற நாடு. அதாவது வந்து பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் பிரிச்சது. அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் உள்ள வந்து ISIS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளர்ச்சியாளர் தீவிரவாத ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முஜாஹிதீன் உருவாக்குறாங்க. ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அல்-qaeda அண்ட் தாலிபானை உருவாக்குறாங்க. இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஹசீனா வந்து இதில நம்ம பங்களாதேஷில் வந்து ஆண்டுட்டு இருந்த அதிபர் அவங்கள வந்து அந்த கவர்மெண்ட்டை கவுத்துட்டு, அங்கே வந்து யூனுஸோட கவர்மெண்ட்டை ஆட்சியை கொண்டு வந்தாங்க. நேபாளத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரட்சிய உருவாக்கி, அங்க வந்து ஏற்கனவே ஷர்மா ஒலி வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அவர மாத்தி பலேந்திர ஷாவ கொண்டு வந்தாங்க. இப்போ இது வந்து எப்படி நவீன ம புது நவீன உலகத்துக்குள்ள எப்படி பண்றாங்கன்னா, ஒரு பெரிய நாடு இருக்குன்னா, அந்த பெரிய நாடு பக்கத்தில ஒரு சின்ன நாடு இருக்குன்னா, அந்த நாட்ல வந்து தீவிரவாத இயக்கத்த உருவாக்கி, அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள வந்து சப்ளை பண்ணி, அவங்களுக்கு வந்து இந்த பெரிய நாடால வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து அந்த பெரிய நாடு மேல வந்து தாக்குதல் பண்ண வச்சு, அத தாக்குதல் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து தொடர்ந்து தொல்லை குடுத்து, அந்த பெரிய நாட வந்து அமெரிக்காட்டருந்து அணு ஆயுதங்கள வந்து கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல உருவாக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வர்த்தகத்த பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது. அப்படி வந்து நம்ம வாங்க மறுத்தால், அந்த தீவிரவாத நாடுகள வச்சு இவங்க வந்து மறுபடியும் தாக்குதல் பண்ணுவாங்க.
இப்போ நம்ம இந்த கொள்ளை அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா மட்டும் இல்ல, எல்லா நாடுகள்லயுமே கொள்ளை அடிச்சிருக்காங்க. நீங்க இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, வெனிசுலால வந்து அங்க பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோ அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற கச்சா எண்ணெய் வளத்த வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக, அங்கருந்து அவர அரெஸ்ட் பண்ணி அமெரிக்கா கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் டெல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அதிபராகி, அவங்களுக்கு சாதகமா இருக்காங்க. இப்போ அதே மாதிரி வளைகுடா பகுதிகளில் இருக்கிற சவுதி அரேபியா இருக்கட்டும், இல்லை வந்து கத்தாரா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அமெரிக்கா. அங்கே வந்து இராணுவ தளவாடங்களை வச்சுக்கிட்டு, அங்கே வந்து நாங்கள் வந்து எங்கள் அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து அங்கே வந்து எல்லாமே வந்து கச்சா எண்ணெயை வந்து அங்கேருந்து எடுப்பாங்க, எடுத்து அதை வந்து விநியோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கான ஏதாவது ஒரு 10% 20% கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து தொடர்ந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இந்த ஈரான் வார் வந்து பெரிய அளவில் வந்து வெடிச்சிருக்கு. ஈரான் வார் பெரிய அளவுக்கு வெடித்ததுக்கப்புறம் இதனால் வந்து ஒரு பெரிய பாதிப்பு இந்த ஆசியாவோட ஒரு பெரிய துணை கண்டம் சொல்லப்படுற நம்ம பாரத நாடுக்கு ஒரு பெரிய இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. என்ன இழப்பீடுனா வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து நமக்கு எல்பிஜி கேஸ் வர மாட்டுது, நேச்சுரல் கேஸ் இல்லை. இன்றைக்கி கூட வந்து நான் வந்து சென்னையில் வந்து வண்டியில் வரும்போது நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு வந்து ஆட்டோங்க வந்து லைன் கட்டி நிற்கிறாங்க. ஏன்னா வந்து கேஸ் வந்து விநியோகம் கம்மியாயிடுச்சு, அதனால நின்றுட்டுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நேச்சுரல் கேஸை பற்றி பண்ணியிருந்தேன் நான். அப்போ இப்போ வந்து தட்டுப்பாடு வந்து அதிகமாக ஆயினே போகுது. ஸோ அதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, இந்த கொள்ளை அடிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கனெக்ஷன் இருக்குது. ஏன் இது நான் வந்து இந்த டாபிக் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பாலஸ்தீன் அப்படின்ற நாடு வந்து அரபிக் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்த நாடு. நான் சொன்ன மாதிரி ஐரோப்பாவில் இருந்து அகதிகளாக வந்து வந்த யூதர்கள் அங்கே வந்து குடியேறி அங்கே வந்து ஒரு 6-7% நிலப்பரப்பில் தான் வந்து அவங்க வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பிரிட்டிஷ், இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா 1947 ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. 181வது தீர்மானம்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த நிலப்பரப்பு, பாலஸ்தீன் நிலப்பரப்பை 56 விழுக்காடு வந்து இஸ்ரேலுக்கும், மீதி வந்து 3ஆக பிரித்து, அதாவது வந்து காசா ஸ்ட்ரிப், வெஸ்ட் பேங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ அடுத்த பார்ட்டிஷன் அந்த பிரிவு ஆகும்போது, பாகிஸ்தானாக பிரியும் போது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாகிஸ்தான். இங்கே இந்த ஈரான் வார் வந்து பெரிய அளவில் வந்து வெடிச்சிருக்கு. ஈரான் வார் பெரிய அளவுக்கு வெடித்ததுக்கப்புறம் இதனால் வந்து ஒரு பெரிய பாதிப்பு